பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. சிவா, நம்ம சார் இந்த போட்ல இருந்து காணாம போய் சுமாரா ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதோட லாஸ்ட் டெஸ்டினேஷன் இதுதான், இந்த கடல். அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன? பூதம் பூதம் ஷிப் எடாராம், சிவாவுக்கு சொல்லு. பூதமா? அப்படினா ஹண்டட் ஷிப்? யூடி பயப்படாத, பூதங்கள்லாம் கதையில மட்டும்தான் இருக்கும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. என்னாச்சு சிவா? இதோட ப்ரொஃபைலர் உடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெடல் தான் பண்ணி ஆகணும். ஒருவேளை அது பூதம் ஷிப்பா என்ன? ஓ, இது தண்ணி, குனிச்சுக்கோங்க. என்ன வித்தியாசமான இடம் அது? ரேவா, எழுதுரு. இவடி எழுதுரு. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? நான் சொன்னல, இது பூதம் ஷிப் தான். இதுதான் பூதம் ஷிப். இப்ப நம்மளும் மாட்டிக்கிட்டோம். ஸ்கிப்புக்குள்ள கேப்டன் ஸ்கல்லோட அடுத்த வேட்டை வந்துருச்சு. முட்டாள் பசங்களா, நீங்க இங்க வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகும். உங்களால என்ன தொடக்கூட முடியாது பசங்களா. என்ன பொடிங்க. முன்னாடியே சொன்னல, இங்க பூதம் இருக்குன்னு. ஒளிஞ்சுக்கங்க. உங்களால என்ன தொடக்கூட முடியாது. இப்ப நம்ம என்ன செய்யலாம் சிவா? சிவா, அந்த கோஸ்ட் நம்மள கொன்னுடும். சிவா, எங்களை விட்டுட்டு போகாத. சிவாக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படும். நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சிவா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சிவா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? சிவா, ஓடு. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இங்க பாரு சின்ன பையா, நீ இந்த ஷிப்புக்குள்ள வந்து மிக பெரிய தப்பு பண்ணிட்ட. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ரேவா, பூதம். சிவா, பூதம் எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கு, காப்பாத்து. அங்கேயும் ஒரு பூதம் இருக்கு, இங்கேயும் ஒரு பூதம் இருக்கு. 2 பூதமா? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாக்குறேன். என்ன படி? நில்லுங்க. அட, கதவை தரங்க. இதெல்லாம் ஸ்மக்லிங் பண்ண பொருள் மாதிரி இருக்கு. நீ எங்களை பத்தி எல்லா ரகசியமும் தெரிஞ்சுக்கிட்ட. இனி உன்னால தப்பிக்கவே முடியாது. ஆதி, யூடி, ஆதி, யூடி, ஆதி, யூடி. ரேவா, நீ எங்களை காப்பாத்த வந்துட்டியா? ரேவா, சீக்கிரமா எங்களோட கயிறெல்லாம் ஊத்து விடு.
தேங்க்யூ சார். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? அந்த தண்ணியை எடுத்துட்டு வாங்க சார். எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். சார் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் என்னன்னு சொல்றது பேடா, நான் தான் கிரிமினல்ஸை எப்பவுமே ஜெயில போடுவேன். ஆனா இன்னைக்கு இந்த பூதங்கள்லாம் என்ன ஜெயில போட்டடிச்சுங்க. இது என்னது? கோஸ்ட் வைரஸ்? மிருகங்க எதுக்கு ஆயுதங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கு? அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த ஷிப் வேதா சிட்டி கடல் போர்ட்டுக்கு ரொம்ப தூரம் போக போகுது. அதுக்கப்புறம் நாங்க உங்க எல்லாரையும் நடுக்கடல தூக்கி வீசிடுவோம். யாராலையும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க பாரு, இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நீ இந்த லைட்ஸை வச்சு விளையாடுறதெல்லாம் நிறுத்து. நான் எதுவுமே செய்யல, நீதான் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க நினைச்சேன். இந்த ஷிப்போட வீல யாரு திருப்பினாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் வா. அட, அது தானாவே சுத்திக்கிட்டு இருக்கு. மனுஷங்களை பயமுறுத்துறத பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பூதம் இன்னொரு பூதத்தை பயமுறுத்துறத இப்பதான் பாக்குறேன். அத நம்மளோட சிவாப்பா. சிவா, பூதம், நான் உங்களை பூதங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். வாங்க. இல்ல பூதம், நாங்க பூதம் இல்ல, மனுஷங்க. என்னோட பேரு ஸ்கல், இவன் என்னோட தம்பி போன்ஸ். நாங்க பூதம் மாதிரி ஆக்டிங் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களோட ஸ்மக்லிங் ஷிப்பு கிட்ட யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான். எங்களை மன்னிச்சிருங்க பூதம், எங்களை மன்னிச்சிருங்க. இப்ப நான் உன்னை விட மாட்டேன். எல்லாத்தையும் எரிச்சிட்டு ஸ்மக்லிங் பண்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. இப்ப என்னோட ஐடியாவை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேடா, 2 பேரையும் முதல்ல அரெஸ்ட் பண்ண. சிவா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அவங்க 2 பேரும் பூதம் இல்லைன்னு? கேப்டன் ஸ்கல்லோட கையில இருக்கிற வாட்சை பார்த்ததுக்கு அப்புறம் தான். சிவா, நீ கோஸ்ட் மாதிரி எப்படி ஆக்ட் பண்ண?
கோஸ்ட் ஆகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான வேலை யூடி. வாவ் சிவா, சூப்பரா மூளையை பயன்படுத்திருக்க. இன்னைக்கு என்னோட ஹாலோவின் பார்ட்டிக்கும் நீ தான் எஃபெக்ட்ஸ் பண்ணணும். அட நில்லுங்க, என்னால இதுக்கு மேலே வேகமா வர முடியாது. யுடி, அடுத்த டர்ன்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் நினைச்சுக்க. ஐஸ்கிரீம்? சிவா, ஏலியன் சீக்கிரம் வா. சிவா, காப்பாத்து, சீக்கிரம் வா. அட யுடி, கண்ணு தர நாங்க தான். எதிரில ஏலியன்ஸ் ஏலியன்ஸ். நான் அதை இடிச்சிட்டேன். சைக்கிள், ரெண்டு ஏலியன். யூடி, நீ ஏன் ஏலியன்? யுடி, ஏதோ ஸ்குரில் இல்ல கேட்டா இருக்கும். ரிலாக்ஸ். இதுங்க ஏலியன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏய் நில்லு, என்ன நடந்துட்டு இருக்கு? மம்மி, அவங்க நம்மள எதுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க? நாம தான் எதுவுமே செய்யலையே. Guys, behind that wall, சீக்கிரம் போங்க. என் கையில இருக்கிற டிவைஸ் படி அவங்க கடைசியா வந்த லொகேஷன் இங்க தான் இருக்கு. ஒருவேளை நம்ம அந்த அம்மா பசங்களை எல்லாம் கண்டுபிடிக்கலனா கார் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு. சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். தனித்தனியா போய் தேடுங்க. ஓகே. அந்த அம்மா பையனோட உயிர் ஆபத்துல இருக்கு. அட காய்ஸ், இங்க பாருங்க. இது கண்டிப்பா அந்த ஏலியன்ஸோடதா தான் இருக்கும். நீங்க டென்னுக்கு போய் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. நான் போய் அவங்கள காப்பாத்துறேன். ஏய், எவ்வளவு தூரம் ஓடுறீங்க? நில்லுங்க. கடைசியில எங்க கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. டோன்ட் வரி, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என் கூட வாங்க சீக்கிரம். யார் அவங்க? எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. என் பேரு யானா. அப்புறம் இவன் என்னோட பையன் போர். அவங்க ஏன் உங்களை துரத்திக்கிட்டு வராங்க? நாங்க சில்வர் லைட் ஏலியன்ஸ். அப்புறம் அவங்க ஓபிட் ஏலியன்ஸ். அவங்க எங்களோட பிளானட்டை ஆக்கிரமிச்சுட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ராணாவை கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. கான் எங்க ரெண்டு பேரையும் கைது பண்றதுக்கு முன்னாடி எங்க ஹஸ்பண்ட் எங்களை இங்க டெலிபோர்ட் பண்ணிட்டாரு. நான் இன்டர் அலர்டிக் ஃபோர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். ஆனா ஓடி வரும்போது என்னோட கம்யூனிகேட்டர் எங்கேயோ விழுந்துருச்சு. கம்யூனிகேட்டரா? டோன்ட் வரி, உங்களோட டிவைஸ் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கு.
கொடுங்க. அவங்க நம்மளை கொன்னுடுவாங்க. நான் உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆக விட மாட்டேன். டோன்ட் வரி, நீங்க இங்க சேஃபா இருப்பீங்க. ஆதி, தேவா, யூடி, இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஹலோ, நான் தான் கால். கூடிய சீக்கிரமே எல்லா பிளானட்டுக்கும் நான் ராஜாவாயிடுவேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்காங்க. ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸை நீ மறுபடியும் சந்திக்க விரும்பினேன்னா உன் கூட இருக்கிற 2 பேரையும் என்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிரு. 5 நிமிஷம் கழிச்சு என்னோட ஸ்பேஸ் ஷிப் உன்னோட வாசல்ல வந்து நிக்கும். அதுல அவங்கள ஏத்தி விடணும். எங்களால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த சூழ்நிலையும் ஆபத்தை ஏற்படுத்த முடியாது. ஐ திங்க் உன் பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நோ, என் பையனை எங்க கூப்பிட்டு போறீங்க? நீ யாரு? நீ அவங்களுடைய மகனா இருக்க முடியாது. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சிவா. யூடி, தேவா, ஆதி. மம்மி. நான் தான் கால். கூடிய சீக்கிரம் எல்லா பிளானட்டுக்கும் நான் ராஜாவாக போறேன். நீ நினைச்சிருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் காப்பாத்திருக்க முடியும். ஆனா இனி முடியாது. நீ என்னோட பேச்சு கேட்கல. இனி நீங்களும் பிழைக்க மாட்டீங்க. உன் கூட வந்த 2 ஃபேமிலியும் பிழைக்க மாட்டாங்க. எல்லாரையுமே அழிக்க போறேன். நாட் பேட் சின்ன பையா. சின்ன பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. அங்க பாரு. சிவா, கல்லை கண்டிப்பா அதோட எனர்ஜியை வச்சுதான் டிஃபீட் பண்ண முடியும். இந்த சமயத்துல நீ கல்லோட ஸ்ட்ரைக்கால தான் அதோட எனர்ஜியை கலெக்ட் பண்ண முடியும். இத சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப பாருங்க, நான் இவங்க எல்லாரும் எப்படி ஓட விட போறேன்னு. சிவா, get up. எழுந்திரு சிவா, you can do it. இவனையா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இவன் எப்படி உங்களை காப்பாத்துவான்னு தேர்ந்தெடுத்தீங்க? ரொம்ப சின்ன பயலா இருக்கானே.
சிவா. நீ கல்லை அழிச்சு இந்த மொத்த பிளானட்டையும் காப்பாத்திட்ட. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட ஹெல்ப் இல்லாம என்னால இதை செஞ்சிருக்கவே முடியாது. இப்ப இங்க எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நாங்க வீட்டுக்கு போலாமா? சொல்லுங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு இந்த கால் ரொம்பவே வலிக்குது. எனக்கு இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ இந்த பக்கம் ஜாலியா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கியா? ஆதி, ஹாலிடே ஸ்டார்டிங்லயே எனக்கு இப்படி அடிபட்டு இருக்கு. என்னால விளையாடவும் முடியாது, அப்புறம் எங்கேயும் வெளியே சுத்தி பார்க்கவும் முடியாது. நீ வேற எனக்கு இன்னும் தொல்லை பண்ணிட்டு இருக்க. யூடி, கொஞ்சம் வாயை மூடுறியா? யூ பேட் ஃப்ரெண்ட். இப்போ நான் உன் சிரிப்பையே காலி பண்ண போறேன். ஆதி, ஓடாத, நில்லு. ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் கேட்டோட இனாகுரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்ரிவன் வெயிட். இப்போ நீங்க எல்லாரும் பார்க்கலாம். இப்போ நம்ம கூட இருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் டாலர் சேட். டாலர் சேட் அவரோட சொந்த காசால ஒரு கிரேட் கேட்டை உருவாக்கி இருக்கு. நான் என்ன செஞ்சாலும் கிரேட்டா தான் செய்வேன். காசுக்கு பஞ்சமே இல்ல. நான் டாலர் செட். வேதாஸோட 4 மூலையிலயும் 4 பில்லர்ஸ் இருக்கு. இதால வேதா சிட்டி பவுண்டரியில பெரிய கேட் வர போகுது. அதுக்கப்புறமா உலகம் பூரா என்ன வேதா சிட்டிய பார்த்துக்கிட்டே இருந்துருவாங்க. பூகம்பமே இல்ல. என்னோட கிரேட் கேட் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேட் கேட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்ம உடனே போய் அதை தடுத்து ஆகணும். டாலர் சேட், அந்த கிரேட் கேட்டோட ரிமோட்டை எங்ககிட்ட கொடுங்க. இந்த பூகம்பத்துக்கு காரணம் அந்த பில்லர்ஸ் எனக்கு நல்லா தெரியும். பாரு சின்ன பையா, இது என்னோட கிரேட் கேட். வேதா சிட்டி எல்லாத்தையும் அண்டார்டிகாவுக்கு கூட்டிட்டு போற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க இந்த மாதிரி நிறைய நகரங்களை சேர்த்து நான் என்னோட கிரேட் டாலர் சிட்டியை உருவாக்க போறேன். சிவா, நம்ம வேதா சிட்டியை எப்படி திரும்ப கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியும் ரேவா. ஆனா அதுக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த ரிமோட் நம்ம கைக்கு வந்தாகணும். ஆனா டாலர் செட் ரிமோட்டை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாரே. இது ஜாமர்ஸ். நாம இதை 4 பில்லர்ஸ்லயும் வச்சாகணும். இது அவரோட ரிமோட்ல இருந்து வர சிக்னல்ஸை ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் என் வாட்சோட சிக்னல்ஸ்ல ரன் ஆகும். அதுக்கப்புறம் நான் பில்லர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வேதா சிட்டியை கீழே கொண்டு வந்துட முடியும். நம்ம வேதா சிட்டியை காப்பாத்துறதுக்கு இதான் நம்ம கிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு. ஸோ நான் இப்பவே அந்த பில்லர்ஸ் கிட்ட உடனடியா போறேன். யூடி, நீ ஒரு பில்லர்ல ஜாமர் வச்சு அந்த பில்லர் கிட்ட யாரும் வராம பாத்துக்கோ, சரியா? நான் என்ன செஞ்சாலும் கிரேட்டா தான் செய்வேன். என்கிட்ட காசுக்கு பஞ்சமே இல்ல. என் பேரு டாலர் சேட். உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது சின்ன பையா. சிவா, என்னோட பேரு சிவா.
பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. சிவா சிவா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சீக்கிரம் தப்பிச்சு ஓடுங்க, சீக்கிரம். சின்ன பையா, என்னோட மிஷின்ல யாரு வந்தாலும் தடுக்க முடியாது. என்ன எப்படி ஆயிடுச்சு? இப்ப நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, சீக்கிரம். ஜெட் ஸ்பீட் ஆக்டிவேட். எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான்? அதோ அங்க இருக்கான். அவனால தப்பிக்கவே முடியாது. எஸ். $8. என்னோட கன் எங்க? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இனி என்ன நடந்தாலும் சரி, நான் வேத சிட்டியை இங்க இருந்து கொண்டு போயே தீருவேன். ஆனா நான் இருக்கும்போது இது சாத்தியமே இல்ல. சிவா, சிவா, என்னை காப்பாத்து. $8. நீங்க ரொம்பவே லக்கி. ஏன்னா நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன். அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்னோட எதிரியா இருந்தாலும் சரி. கரெக்ட் சிவா. அப்புறம் இந்த சாக்குல நான் சுத்தி பார்க்குற ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேதா சிட்டி அதோட பழைய இடத்துக்கே கொண்டு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நாம நம்மளோட ஜாமர்ஸை டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். லெட்ஸ் கோ. இது என்னது? அட, ஓடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், சன் மறைஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா பேஸ்மெண்ட்டுக்கு போயே ஆகணும். யாராவது காப்பாத்துங்க. சன்லைட் ஏன் வேதா சிட்டிக்கு வரலங்கிற காரணத்தை நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். சூரியன் இல்லாததுனால வேதா சிட்டில ப்ராப்ளம் அதிகமாகிக்கிட்டே இருக்கா. வேதா சிட்டிக்கு சூரிய ஒளி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்களே அதை பாருங்க. இந்த வேதா சிட்டி முழுக்க இருள் நிறைஞ்சதா இருக்குது. சோலார் பேனல் வேலை செய்யறது ஸ்டாப் ஆயிடுச்சு. திருடங்கள்ல இந்த இருளை பயன்படுத்திக்கிட்டு இந்த நகரம் பூரா கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. அதான் சன்னை நமக்கு வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சன் திருடர்களுக்கு நல்ல பாடத்தை கற்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியாவது அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள போயே ஆகணும். அப்பதான் என்ன விஷயம்னு நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏலியன் சன்லைட்டால சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. அநேகமா அவங்க சார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு போல இருக்கு. சார்ஜ் கம்ப்ளீட்டட். ரெடி ஃபார் ஆக்ஷன். ரெடி ஃபார் ஆக்ஷன். அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக சூரிய ஒளியை ஃபுல்லா அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா ரேவா, சோலார் எக்ஸ்க்கு பவர் சன்லைட்ல இருந்து தான் கிடைக்கும். இப்போ சன்லைட்டை பிளாக் பண்ணி நாம அதை தோக்கடிக்க முடியும். வாங்க ஸ்பேஸ்ஷிப்போட கண்ட்ரோல் ரூமை தேடலாம். ஸ்பேஸ்ஷிப்பை சூரியனுக்கு எதிரில இருந்து நம்ம தள்ளி வைக்கணும். யூடி, இப்ப இந்த ஏலியனுக்கு பயந்தும் கீழே விழுந்துராத. இதுவும் சார்ஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. நான் பயப்பட போறதில்ல. இந்த மாதிரி ஏலியன்ஸ்க்குலாம் நான் ஒரு பஞ்ச் கொடுப்பேன். இவ்ளோ கண்ட்ரோல்ஸா? இத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ரேவா, இங்க பாரு. எல்லா பட்டன்ஸ் பக்கத்துலயும் ஒரு சிம்பிள் இருக்கு. இத வச்சு இந்த ஸ்பேஸ்ஷிப்பை எப்படி ஓட்டணும்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோலார் எக்ஸ். சோலார் எக்ஸ். வாவ், சிவா, நீ அந்த ஏலியனை ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்ட. சோலார் எக்ஸ். அட சோலார் எக்ஸ், உங்க கையில இருக்க கத்திய வச்சு காய்கறி நறுக்கி எங்க பசங்களுக்கு நீங்க கொடுங்க. இந்த மாதிரி டோர் எல்லாம் வெட்டி நீங்க எதுக்கு எங்களை பயமுறுத்துறீங்க? ஆதி, வளர்றத நிறுத்திட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பி.
சிவா, இந்த சோலார் எக்ஸ் ஃபைட்டரோட ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்புறம் சூப்பர் ஹீரோவோட ரொம்ப ஸ்ட்ராங். இந்த மாதிரி பயங்கரமான ஏலியனை எப்படி தடுக்க முடியும்? நாம எப்படியாவது இவங்கள விரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸை பிளாஸ்ட் பண்ணியே ஆகணும். ஆக்டிவேட் பிளாக் அவுட். சோலார் எக்ஸ். சூரியனோட வெப்பத்துல ரொம்ப ஆடிட்டீங்க. இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சிவா, ஸ்பேஸ் ஷிப்பை ஸ்டார்ட் பண்ற பட்டன் கிடைச்சிடுச்சு. ஏய், வாங்க சீக்கிரமா ஓடுங்க. சிவா, சிவா. சிவாயா இன்னும் கூட வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே டிஸ்ட்ராய் ஆக போகுது. சிவா, சீக்கிரம். அங்க பாருங்க. அடேயப்பா, பிரமாதம். சிவா, நீ சாதிச்சிட்ட. அங்க பாருங்க, வாங்க. சபாஷ் சிவா, சபாஷ் சின்ன பையா, நீ கலக்கிட்ட. ப்ளீஸ் பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இன்டர்நேஷனல் ஸ்டேட் போர்ட் ஓபன் காம்படிஷன் நடக்கிறதுனால வேதா சிட்டில எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்காங்க. அதுவும் இல்லாம சிவா ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டான். நாளைக்கு அவன் வேர்ல்ட் சாம்பியன் மேடியை ஃபேஸ் பண்ண போறான். இந்த காம்படிஷன்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வேதா சிட்டியோட ஹீரோ சிவா ஜெயிப்பானா இல்ல மேடியான்னு. ஃப்ரெண்ட்ஸ்,
எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி கண்டிப்பா ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு. எனக்கு கிடைச்ச தடயத்தெல்லாம் வச்சு பார்த்தா அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே ஏதோ ஒரு ரொம்ப பெரிய திருட்டு நடந்திருக்கு. நாம அந்த திருடனை தேடணும். அதனால நான் ஃபுல் வேதா சிட்டிக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கேன். சிவா, இந்த வாட்டி அவன் வருவான்னு உனக்கு முழு நம்பிக்கை இருக்கா? அப்படியே சிவா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நம்ம எதுக்கு மியூசியம்ல மட்டும் சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? How can will be show? திருடனோட டார்கெட் மகாராணா தேர் சிங்கோட கோல்டு மெடல் தானே. திருடனோட கடைசி 5 திருட்டை அனலைஸ் பண்ண வரைக்கும் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியுது. அவன் எல்லா சிட்டிஸ்ல இருந்தும் இந்த மாதிரி பொருளை தான் திருடுறான். அது சிட்டியோட ஹிஸ்டரிக்கு சம்பந்தப்பட்டது. அதுவும் ரேஸ்க்கு முந்தின நாள் ராத்திரியே. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஆகணும். சார், இப்ப நம்ம கிட்ட இருந்து திருடன் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். வேடாரம், நான் ஒரு இன்டெலிஜென்ட் மட்டும் இல்ல, ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம் கூடப்பா. சிவா, சொல்லு சொல்லு, என்ன 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 தீஃப் இஸ் ஆன் தி மூவ். இப்ப பாரு நான் அந்த திருடனை எப்படி ரிமூவ் பண்றேன்னு. சிக்ஸ் வந்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். அட, இது என்னது? வா போய் பார்க்கலாம். மெடல காணோம். பிரான்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது ஃபைனல்ஸ். சிவா விசஸ் மேடி. மேடி 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 மேடி. சிவா, கம் ஆன், நீ என்னோட டிராஃபியோட பிக்சர்ஸ பாரு. இத பார்த்தா கண்டிப்பா நீ இன்ஸ்பயர்ட் ஆவ. எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்து நீ நர்வஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்புறம் லட்டு சிங் சார் என்ன சொன்னார்னா, நீ திருடனை தைரியமா ஃபாலோ பண்ண அப்படின்னு. குட் ஜாப். ஆனா வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, அவன் உன்னோட ஃபாஸ்ட் அண்ட் சூப்பீரியர் ஸ்கேட்டர். நீ ஃபியூச்சர்ல எங்க லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீயும் உன்னோட வீல்ஸை கஸ்டமைஸ் பண்ண முடியும். நான் சொல்றதை நம்பு. ஆனா நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீ அவனை கண்டிப்பா பிடிக்கணும்னு. பை, see you. அவன் எதுக்கு இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கா? ஒருவேளை அவன் தான் திருடனா இருப்பானோ? இவரோட கிரீன் கண்ணை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. இந்த ரவுண்ட்ல வேர்ல்ட் சாம்பியன் மேடி ரொம்ப அருமையா விளையாண்டாரு. இப்ப சிவா ஜெயிக்கிறது டிஃபிகல்ட்டா மாறிடுச்சு. அப்புறம் இப்ப வேதா சிட்டியோட சூப்பர் பாய் சிவா. சிவா 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 சிவா. சூப்பர் சிவா, கலக்கிட்டேன். I can't believe this.
எனக்கு என்னமோ இவங்க 2 பேத்துல யாரு வின்னர்னு அறிவிக்கிறது ஈஸி டிசிஷனா இருக்காது. அப்புறம் இப்போ ஃபைனல் ரவுண்ட். இதுல ஜெயிக்கிறவங்க தான் வின்னர். சிவா இப்போ மறுபடி ரேஸுக்கு தயாராயிட்டான். சிவா அவனோட டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டு மேடி கிட்ட நெருங்கிக்கிட்டு ஃபைனல் லைன் கிட்ட போய் சேர்ந்துட்டான். சிவா ஃபைனல் லைன்ல நோக்கி போயிட்டே இருக்கான். ஆனா மேடியும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த மேட்ச்ல சிவா மேடியை தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டாரு. சிவா ரொம்ப அருமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. Ladies and gentlemen, please welcome நம்ம வின்னர் ஷர்மனி சீஃப் கெஸ்ட் பிரின்சஸ் ஜாஸ்மின். பிரமாதம் சிவா, பிரமாதம். ஆல்சம். ரொம்ப அருமையா பண்ண. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சிவா சூப்பர், கலக்கிட்ட. பிரின்சஸ் எழுந்துருங்க. தேங்க்யூ சிவா. பிரின்சஸ் ஜாஸ்மின், உங்களோட நெக்லஸ் எங்க காணோம்? ஓ நோ, என்னோட காஸ்ட்லி நெக்லஸ். மேடியோட ஒரு ஐ எப்படி கிரீனா மாறுச்சு? அந்த திருடனோட கண்ணு கூட கிரீன் தான். ரேவா, நான் யார் மேல சந்தேகப்பட்டனோ அது கரெக்டா போயிடுச்சு. மேடி தான் அந்த உண்மையான திருட. மேடி, your game is up. I know நீ லென்சஸ் போட்டது உன்னோட கிரீன் ஐஸை மறைக்கிறதுக்காக. என்ன திருட நீதாங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. பரவாயில்ல, நல்லதா போச்சு. நீ தெரிஞ்சுக்கிட்டே சின்ன பையா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க மேடி. உங்களோட ஆட்டம் முடிஞ்சது. ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டு. Catch me if you can. இந்த தடவை என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது மேடி. நீ என்ன பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டது சரியில்லை சிவா. என்னோட லொகேஷன் கிடைச்சிருச்சுல. ஆர் யூ ரெடி? குட். இந்த லட்டு சிங் இருந்து தப்பிச்சு போறது முடியாத காரியம் மட்டும் இல்லையா, ரொம்ப கஷ்டமானது கூட, புரியுதா? ஃபைனலி நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒரு வாட்டர் பெட் கூட இருக்கு. நாம அது மேல ஜம்ப் பண்ண போறோம். இங்க உண்மையிலேயே வாட்டர் பெட்டிங் இருக்கு. நீ
ஸ்டாப் பண்ண போறியா சிவா? வெறும் நாங்க மட்டும் இல்ல, நீயும் தான். என்ன? இல்ல. யூடி, உன்னால பண்ண முடியும். யூடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வரேன் பாருங்க. நாம வேற கேட்காம கொள்ளாம இந்த மனுஷன் இங்க கூட்டிட்டு வந்துட்டோமே. எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா அவன் கோவப்பட்டு நம்ம மேல தாக்குதல் நடத்தலாம். இப்ப உடனே அவனை கட்டி வைக்கிறதா நமக்கு நல்லது. அவனை கட்டி போடுங்க. நாக்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒளிஞ்சுக்கோங்க. என்னையே கட்டி போட்டிருக்கீங்க. அம்மா, யார் என்ன கட்டி போட்டது? இது எந்த இடம்? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யார் நீங்க? நீ இப்ப எங்களோட கைதி. நாங்க இப்ப உன்னை கைது செஞ்சிட்டோம். நான் எந்த ட்ரபிளும் விரும்பல. என்னை இங்கிருந்து போக விடுங்க. அந்த மனுஷன் மேல தாக்குதலை நடத்துங்க. அந்த மனுஷன் கோவப்பட்டு ஒருவேளை நம்ம மேல தாக்குதல் நடத்தலாம். எல்லாரும் குறி வைங்க. அட, என் மேல குறி வைக்க சொல்ல, அவன் மேல காப்பாத்துங்க. அட, யாராவது என்ன காப்பாத்துங்க. உங்களோட மகாராஜா இப்ப நெருப்புல மாட்டிக்கிட்டேன். காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நில்லுங்க மகாராஜா, நில்லுங்க. நல்ல வேளை, நான் காப்பாத்திட்டேன். Welcome to our home and on Raphael land. And thank you. நாங்க உங்ககிட்ட அவ்வளவு கடுமையா நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒருவேளை என் வீட்டுக்குள்ள யாராவது இந்த மாதிரி நுழைஞ்சிருந்தாங்கன்னா நானும் அப்போ இதே மாதிரி தான் பண்ணிருப்பேன். நீங்க பண்ணதுல தப்பு இல்ல. விஷயம் என்னன்னா, நீங்க இங்க ஆக்சிடென்ட்டா வரல, நாங்க தான் உங்களை இங்க தூக்கிட்டு வந்தோம். வாட்? அந்த வாட்டர் ஸ்பாட்டை நீங்க தான் கிரியேட் பண்ணீங்களா? நாங்க அப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. கடந்த சில வருடங்களாவே நாங்க இந்த லேண்ட்ல ஒரு மாஸ்டர் கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அது இந்த ஐலாண்ட் மொத்தத்தையும் துவம்சம் பண்ணி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் மோசமான மான்ஸ்டர். அதுதான் இந்த ஐலாண்ட் மொத்தத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது மட்டும் கிடையாது, நாங்க எல்லாரும் அதோட பேச்சை கேட்கணுன்றதுக்காக அது என்னோட செல்ல மகளை கூட கிட்னாப் பண்ணி வச்சிருக்கு. அது எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதோட டின்னருக்கு நாங்க ஏதாவது ஒரு மனுஷனை பிடிச்சு கொடுக்கலன்னா அது என்னோட மகளை கொன்னுடுவேன்னு சொல்லி எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கு. எங்களை காப்பாத்துங்க. ஐ எம் சோ சாரி. ஆனா என் பொண்ணோட லைஃப் டேஞ்சர்ல இருக்கு. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க சரியான மனுஷனை தான் பிடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த நாக்ஸை நான் எப்படி நாக் அவுட் பண்ண போறேன்னு.
சிவா, அதை தோக்கடிக்க நினைக்கிறது இம்பாசிபிள். அது அதோட பவர்ஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு மான்ஸ்டரை சந்தோஷப்படுத்தி அடைஞ்சிருக்கு. ஆனால் ஒருவேளை யாராவது அதுக்கு இந்த ஃப்ரூட்டை கொடுத்தாங்கன்னா அப்போ அதோட பவர்ஸ் எல்லாம் மொத்தமாக முடிஞ்சு போயிடும். அப்புறம் அது அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு திரும்ப வந்துடும். நாக்ஸை இதை சாப்பிட வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. அப்புறம் என்ன நாக்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. அதுவும் அங்க இருக்கே, அதுதான் அதோட குகை. அங்கதான் என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணி அதை அடைச்சு வச்சிருக்கு. அநேகமா உங்க அப்பா என்னோட கண்டிஷனை நிறைவேற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனை எனக்கு சாப்பிட அனுப்பி வச்சுட்டான். இப்போ மனுஷனை சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அவர் அப்படி பண்ண மாட்டாரு. இப்பதான் நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்து சேர்ந்துருவான். நாக்ஸ், இங்க பாருங்க, அவர் ஒரு ஹியூமனை உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. அதனால இப்பவே விட்டுடுங்க. உனக்கு இவங்க வேணும்ல, அப்ப வா, வந்து இவங்களை எடுத்துக்கோ. நாக்ஸ், வாவ், என்ன அருமையா ஃப்ளைங் பண்றேன். இப்ப நீ என்ன விரும்புறியோ அதையே நான் செய்யறேன். இதோ இப்ப இவங்களை நான் விட்டுட்டேன். டிசான், நான் தான் சிவா. டோன்ட் வரி, நான் உன்னை இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நீ அந்த நாக்ஸை இப்படி நிரந்தரமா பாரு அங்கெல்லாம் மாத்திட்ட. சிவா, நீ ஜெயிச்சிட்டப்பா. தேங்க்யூ சிவா, நீ எங்க எல்லாரையும் அதுகிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக, கூடவே என் மகளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்ததுக்காகவும். என்னோட அன்பு மகளே. இப்போ நான் திரும்பி போயாகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா சிவா, இப்போ நீ உன்னோட உலகத்துக்கு தாராளமா திரும்பி போகலாம். சிவா, சிவா எங்க போன? அது குட்டி அன்பானவங்களோட ஒரு பெரிய கதை. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.